அதாவது இரண்டாம் தவணை கிரேட் 10க்குரிய பேப்பர் பார்ட் 1 பகுதி முற்றுமுழுதா முடிச்சிட்டோம். பார்ட் 2 பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். பார்ட் 2 பகுதி உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்ச 8 அலகுக்குள்ளேயும் இருந்துதான் வரப்போகுது இரண்டாம் தவணையில. சோ முதலாம் தவணைக்காக ப்ரிப்பேர் ஆயின விஷயங்கள், அதே மாதிரி புதுசாக இரண்டாம் தவணைக்காக படிச்ச 4 அலகுகள் மொத்தம் 8 அலகுகள் வரப்போகுது. ரைட், ஓகே. இப்ப நீங்க இதுல பார்க்கும்போது ஓவர்வியூவா பாருங்க இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கிறான்னு. இங்க பாருங்க, முதலாம் வினா உட்பட பகுதி 1லிருந்து 2 வினாக்களையும், அப்ப பகுதி 2ங்கிற பகுதிக்குள்ளேயே 2 பகுதி உள்ளடக்கலாம். அப்ப முதலாம் வினா கட்டாயமா முதலாவது பகுதியிலிருந்து 2 வினாவாம், பகுதி 2ல இருந்து 2 வினாவாம். அப்ப பாருங்க ஸ்ட்ரக்சர்ல முதலாவது வினா என்னது, கட்டாயமா இது செஞ்சே ஆகணும். அடுத்தது இங்க பாருங்க, பகுதி 2ல சரி வினா இலக்கம் 2, அதே மாதிரி இந்த 3, அடுத்தது 4. இந்த 4ல 2 தெரிவு செய்யணும். இதுலயும் 2 போட்டிருக்கான். இது பகுதி 1 தான், சரியா பிள்ளைகள்? இது பகுதி 1 தான். பார்ட் 2ல பார்ட் 1 வணிக கல்வி பகுதி, அதாவது நோட்ஸ் பாடம் முதலாவது பகுதிக்குள்ள 3 கேள்வியில் என்ன செய்யணும், 2 கேள்வி நீங்க சாய்ஸ் பண்ணணும். அதே மாதிரிக்கு கணக்கு பகுதி, கணக்கியலுக்குள்ள வந்தீங்கன்னா பார்ட் 2ல பார்ட் 2 பகுதிக்குள்ள என்னது 5வது 6வது 7வது கேள்வி என்று சொல்லிட்டு இருக்கும். அதுல நீங்க ஏதாவது 2 கேள்வியை சாய்ஸ் பண்ணணும். ஆகவே முதலாவது கேள்வியில ஒரு கேள்வி, பார்ட் 2ல பார்ட் 1 பகுதியில 2, பார்ட் 2ல பார்ட் 2 பகுதியில 2, மொத்தம் 5 கேள்விக்கு என்ன செய்யணும், ஆன்சர் எழுத வேண்டியதாக இருக்கும். இதுல ஆன்சர் விஷயமும் இருக்கு, சரிதானே? ஆன்சரும் இதுல இருக்கு. ரைட், ஆன்சரை நான் பிறகு பார்ப்போமே. ரைட், இப்ப முதலாவது கேள்வி எனக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. நான் முதலாவது ட்ரிக் சொல்லி தரேன் பிள்ளைகள். இதுல முதலாவது மேல இருக்கிற விஷயத்த பாருங்க, அதே பிறகு கேள்வியை வாட்சி போட்டு இந்த விஷயத்துக்குள்ள வந்தீங்கன்னா திருப்பி திருப்பி நீங்க பேராகிராஃப் வாசிக்க வேண்டி இருக்காது. ஒன் டைம்ல வாசிச்சாலே ஓகே, அவடத்தையே விட எழுதிட்டு போகலாம். ரைட், எனக்கு இப்ப கொஸ்டினை ரீட் பண்ணுங்க பாப்பா மிஷிதா, என்னென்ன கொஸ்டின். அருண் சாரங்கனை இணைத்துக் கொண்ட பின்னர் மேற்குறிப்பிட்ட வணிகம் எவ்வாறான வணிக அமைப்பாக மாற்றமடைகிறது? ஓகே, அடுத்தது குறிப்பிட்ட வணிகத்தின் 2 அனுகூலங்களை குறிப்பிடுக. மேற்படி வணிகம் பங்குடைமை உறுதியொன்றினை ஏற்படுத்த வேண்டுமா? இது தொடர்பாக உமது கருத்தினை வழங்குக. கொடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் நடைமுறை அல்லா சொத்துக்களின் மொத்த பெறுமதியை கணிப்பிடுக. தற்போது குறிப்பிட்ட நிறுவனத்தின் உரிமையின் மூலதனத்தின் பெறுமதி யாது? சாரங்கன் மூலதனமாக 2 லட்சம் இடுகின்றார் எனின் இக்கொடுக்கல் குறிப்பிடுக. நடைமுறை அல்லா பொறுப்பு ஒன்றினை குறிப்பிடுக. நடைமுறை சொத்தின் பெறுமதியை குறிப்பிடுக. நடைமுறை பொறுப்பின் பெறுமதியை கணிப்பிடுக. ரைட், இப்ப என்னண்டா பிள்ளைகள் நல்லா கவனத்துல மைண்ட்ல எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் என்னண்டா, இதுல முதலாவது 2வது 3வது 4வது கேள்வி வரைக்கும் என்னது கணக்கு பகுதியை சொல்லி போட்டு 5வது 6வது 7வது 8வது 9 10 எல்லாம் என்னது ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இந்த மாதிரி நாங்க படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கோ தெரியல. கணக்கீட்டு சாம்பாட்டுல என்னது சொத்து 2 வகைப்படும். அப்ப நடைமுறை சொத்து நடைமுறை அல்லா சொத்து சமன் உரிமையாண்மை சக என்னது நடைமுறை பொறுப்பு நடைமுறை அல்லா பொறுப்புன்னு சொல்லி போட்டு படிச்சிருப்போம். சோ அந்த சமன்பாட்டை தான் நாங்க இங்க பயன்படுத்த போறோம். ஒருமிக்க நாங்க செய்வோம், ஒருமிக்க என்ன செய்வோம் நாங்க செய்வோம், ரஃபா செய்வோம். செய்து போட்டு இதுக்குரிய ஆன்சர்ஸை கொடுத்தீங்கன்னா சரி, சரிதானே? செய்முறை ரஃப் பேப்பர்ல இருக்கும், அதை என்ன செய்வீங்க அட்டாச் பண்ணி விட்டீங்கன்னா சரி. புரியுதா? அல்லது எப்படி ஆன்சர் எழுதணும் நான் விட பேப்பரை நான் கம்பைன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு, சரிதானே? ரைட், 2019ஆம் ஆண்டு பேப்பர். ரைட், இந்த மாதிரி ஓகே. இப்ப எனக்கு சொல்லுங்க, இப்ப நாங்க வாசிக்க போறோம். முதலாவது என்னது, அருண் வந்து சாரங்கனை இணக்கி கொண்ட பின்னர், அருணுங்கிறவர் சாரங்கனை இணைச்சு கொள்றாராம், அதுக்கு பின்னர் இது என்ன வணிக அமைப்புன்னு கேட்கிறாங்க. ரைட், எனக்கு இதை பெராகிராஃபை இப்ப வாசிச்சு போட்டு எனக்கு ஆன்சர்ஸ் சொல்லுங்க பிள்ளைகள். பெராகிராஃபை வாசிங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம் மிஷிதா. அருண் என்பவர் அருண் கவி சுவையூற்று என்னும் பெயரில் குளிர் களி நிலையம் ஒன்றை நடாத்தி வருகிறார்.
வருகின்றார். எனக்கு இப்ப இவர் சொல்லுங்க. வெயிட். பல்வேறுபட்ட ஐஸ்கிரீம், குளிர்களின்னா என்ன? குளிர்களின்னா என்ன? ஜூஸ், இல்ல, குளிர்களின்னா ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமை தான் குளிர்களின்னு சுத்த தமிழ்ல சொல்றது. சரியா? ரைட். அந்த கடையில போயிட்டு ஐஸ்கிரீம் கேட்கறீல போயிட்டு குளிர்களி தாங்கன்னு தான் நீ கேட்கணுமா? சுத்த தமிழ் இதுதான். சரியா? ரைட். என்ன சொல்றான்னு கேட்டுட்டு எனக்கு பதில சொல்லுங்க. ஓகே, வாசிங்க பாப்போம். ஐஸ்கிரீம் வகைகளையும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட குளிர்பானங்கள் மற்றும் சிற்றுண்டி வகைகளையும் விற்பனை செய்து வருகின்றார். அருணின் தயாரிப்புகள் இயற்கையானதாகவும் தரம் மற்றும் சுவையானதாகவும் காணப்பட்டதோடு தற்போதைய கோடை காலத்திற்கு பொருத்தமான உற்பத்திகளாக இருந்தமையினால் அருணின் வணிகத்துக்கு வருகை தரும் வாடிக்கையாளர்கள்